பசுபதி தான் காவேரி சித்தி குடும்பத்த இங்க அனுப்பி வச்சதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. விஜய், காவேரி, நிவின் 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு, "என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "காவேரி, கண்டிப்பா அந்த குடும்பம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னங்க சொல்றீங்க? அவங்க இங்க எதுக்கு வருவாங்க? இங்க உள்ள அட்ரஸ் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "இத்தன நாளா அவங்க கத்தார்ல இருந்திருக்காங்க. திடீர்னு கொஞ்சம் தான் பிளான் பண்ணி நம்மள பழி வாங்குறதுக்காகவே அவங்கள அனுப்பிவிட்ட மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க கொடைக்கானலுக்கு எப்படி வந்தாங்களோ, அதே மாதிரி சென்னைக்கும் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிவின் இருந்துகிட்டு, "ஆமா பிரதர், நீங்க சொல்றதும் உண்மைதான். அவங்க இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம கோர்ட்ல வேற அவங்க வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க. அந்த வீட யாருக்கும் விக்க முடியாத அளவுக்கு. நம்ம கோர்ட்ல போனாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு பங்கு குடுக்க சொன்னாங்கன்னா என்ன பண்ண பிரதர்?" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அத்தை மறுபடியும் மன வருத்தத்துக்கு ஆளாவாங்க. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க 4 பேத்தையும் வளர்த்துருக்காங்க. அவங்க அப்பா கட்டார்ல இருந்தபோதும் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு காவேரி, அவங்க அக்கா, தங்கச்சி எல்லாத்தையும் வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதில எப்படி பிரதர் அவங்களுக்கு பங்கு குடுக்க முடியும்? அப்படின்னு சொல்லி நிவின் கேட்குறாங்க. விஜய் வந்துட்டு, "ஆமா பிரதர். அத்தை ரொம்ப பாவம். அவங்க உண்மையிலேயும் ரொம்ப வில் பவர் அதிகமானவங்கன்னு தான் நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ வருத்தப்படுவாங்க, மனசு உடைஞ்சு போவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல. ஆனா அவங்க அப்பா பண்ண துரோகம் வந்து உங்க மனசுல அவ்வளவு பாதிச்சிருக்கு பிரதர். காவேரியோட அப்பா இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கூட யோசித்து பார்க்கல. காவேரி சொன்னதுலேருந்து அவங்க அப்பாவ பத்தி பேசுன வரைக்கும் அவங்க பெரிய ஹீரோ மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி பண்ணுவாருன்னு நானும் யோசித்து பார்க்காத போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா இப்போ ஒண்ணே ஒண்ணு பண்ணணும் பிரதர். அவங்களுக்கு அந்த வீட பங்கு குடுக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "அது எப்படிங்க? அவங்க வந்து எப்படினாலும் பங்கு கேட்குறாங்களே, அவங்க எவிடன்ஸ்லாம் காமிக்கிறாங்களே, அத கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா, பிறகு அவங்களுக்கு பங்கு குடுக்க தானங்க கோர்ட்ல சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளாலயே வேற ஒருத்தவங்களுக்கு விக்க முடியாதுல்லங்க. என்னதான் பண்ணுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்துட்டு நிவின் கிட்ட, "நிவின், பசுபதி இப்ப எங்க இருக்கிறான்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் நிவின் இருந்துட்டு, "எனக்கு தெரிஞ்சு பசுபதி சென்னையில தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது பிரதர்" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. "எப்படி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்டதும், நிவின் இருந்துக்கிட்டு, "ஆமா பிரதர். அவங்க இங்க இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. கொடைக்கானல்ல இல்ல பிரதர் எனக்கு தெரிஞ்சு." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. "ஓ! அப்படியா? அப்பன்னா கண்டிப்பா அந்த ஃபேமிலி வந்து சென்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம ஃபேமிலிய பத்தி டீட்டெயில்ஸா அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல. அப்பன்னா சென்னை அட்ரஸையும் அந்த பசுபதி குடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து அந்த ஃபேமிலி நம்ம வீட்டுக்கு தான் வரும்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "என்னங்க சொல்றீங்க? அவங்க இங்க வீடு தேடி வந்துருவாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா காவேரி. அததான் நான் முதல்லருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க இங்க வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பசுபதிக்கு தெரியும்ல இந்த அட்ரஸ் எல்லாம். ஓ! அதனால பசுபதி கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லுவான். ஏன்னா கொடைக்கானல்ல பசுபதி இப்ப இல்லல்ல. சென்னையில தானே இருக்கிறான். கண்டிப்பா வந்து பசுபதி வந்து இந்த வீட்டு அட்ரஸ குடுக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. நிவின் வந்துட்டு, "ஆமா விஜய் சொல்றதும் சரிதான். கண்டிப்பா அந்த ஃபேமிலி மறுபடியும் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் சொன்ன மாதிரி அந்த ஃபேமிலி இங்க வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி வந்துட்டு, "அப்ப என்னதான் பண்ணுங்க? இங்க வந்தா அம்மா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவாங்க. ஏற்கனவே கொடைக்கானல்ல அந்த குடும்பத்த பார்த்து தான் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம ஆயின மாதிரி ஆயிட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க மனசளவுல வேற ரொம்ப பாதிச்சிருச்சு. இனிமேலாம் அவங்க இங்க வந்தாங்கன்னா, அம்மா பாவங்க. அது எப்படிங்க அவங்களால ஏத்துக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத காவேரி. அந்த குடும்பத்த இங்க வர விடாம நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு இனிமேலும் அத்தை வந்து அத நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் இப்போ வந்துருச்சு. இனிமேலும் அவங்க அத நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்க. அவங்கவங்க 4 பேர நினைச்சு தான் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த வீடு ஒண்ணு தானே அவங்களுக்கு இருக்க ஆறுதல். அப்படி இருக்கும்போது அந்த வீட பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியாம பங்கு கேட்க வந்திருக்காங்களேன்னு சொல்லி மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. மத்தபடினா அத்தை தைரியமா தான் இருக்கிறாங்க. இனிமேல் அத்தைய நினைச்சு நீ வருத்தப்படாத. நீ இங்கேருந்து வந்து அத்தைய நல்லா பார்த்துக்கோ. ஒரு வேலை இருக்கு. நிவின், நீங்க என் கூட வரீங்களா? அப்படின்னு கூப்பிடுறாங்க. "சரி பிரதர், நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய், நிவினும் கிளம்புறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, "ஏங்க பசுபதியவா பார்க்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன காவேரி கரெக்ட்டா சொல்றேன்" அப்படின்னு கேட்டதும், "பார்த்துங்க பசுபதி ஏதாவது பண்ண போறான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அவன் என்ன பண்ணுவான்? அவனால என்ன பண்ண முடியும்? நான் பார்த்துக்கிறேன் காவேரி. நீ வருத்தப்படாத. நீங்க அத்தைய மட்டும் நல்லா பார்த்துக்கோ. அத்தையே இப்ப மனசு தைரியத்த குடுக்கணும். அதுதான் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், நிவினும் அங்கருந்து கிளம்புறாங்க. விஜய், நிவினும் சேர்ந்து மு க பசுபதி வீட்டுக்கு வர்றாங்க. அப்ப அங்க வெளியில இருந்துட்டு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த காவேரியோட சித்தி குடும்பம் வந்து அங்க இருக்குது. அத பார்த்துட்டு விஜய், நிவினும் அப்படியே வெளியில நின்னு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்குறாங்க. அப்ப பசுபதி கிட்ட அந்த குடும்பம் சொல்லுது, "அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அப்படியே நடிச்சிட்டோம் அண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டு விஜய், நிவினும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. "ஆமாம்மா, நீங்க நடிச்ச நடிப்புல அந்த குடும்பமே மிரண்டு போயிடுச்சு போலக்க. கொடைக்கானல விட்டு அந்த வீட விக்கணும்னு ஐடியாவே கைவிட்டுருச்சு போலக்க. நல்ல வேள என்ன நீங்க முன்னாடியே போனீங்க. இல்லன்னா அந்த வீட வித்துருப்பாய்ங்க. அப்புறம் வந்து ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாதும்மா" அப்படி சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் முத்துமலரும் அந்த பையனும் இருந்துகிட்டு, "நாங்க இருக்கிற வரைக்கும் அது நடக்குமா அங்கிள்? என்ன அவங்க நாங்க எப்படி டார்ச்சர் பண்ணோம் தெரியுமா? அதுவும் இல்லாம நீங்க திடீர்னு எங்களுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணீங்க பார்த்தீங்களா? அடுத்தடுத்து பத்திரம் ஜெராக்ஸ் காப்பிலாம் குடுத்தீங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படி? அவங்க வீட்டு பத்திரம்லாம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, "அது உங்களுக்கு தெரியாதா? அந்த சந்தானம் இருக்கிறானே, அவன் என் ஃப்ரெண்டு தானே. அவன் பணத்தெல்லாம் என்கிட்ட தான் குடுத்து வச்சான். அதுவும் இல்லாம வீடு டாக்குமெண்ட் எது வாங்குனாலும் என்கிட்ட தான் குடுத்து வைப்பான். அப்படி குடுத்து
குடுத்து வைக்கும்போது தான் என்கிட்ட இருந்துச்சு. மத்தபடி அவனோட டாக்குமெண்ட்லாம் வேற எப்படி என்கிட்ட வரும்? அதோட ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் வீட்ல பத்திரமா தான் இருந்துச்சு. அது இப்ப யூஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முத்துமலர் இருந்துட்டு, கரெக்ட்டான நேரத்துக்கு அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க குடுத்ததுனால தான் அவரோட 2வது பொண்டாட்டின்னு சொன்னதும் போலீஸு பதில் சொல்ல முடியாம நின்னுச்சு. அந்த வீட்டுக்காரங்க அப்படியே கதறி அழுதாங்க. குறிப்பா அந்த காவேரி தானே நீங்க இது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதே மாதிரியே காவேரியும் அந்த மாதிரி பேசுது. ஆனாலும் அந்த சாரதா இருக்குதே, அப்பா திமிரு பிடிச்சதா இருக்கும் போலருக்கு. என்னம்மா ஆடுது! அப்பா சாமியாட்டம் ஆடுது அப்டின்னு சொல்லிட்டு முத்துமலர் பேசிட்டு இருக்காங்க. எங்கள பிடிச்சு வலுக்கட்டாயமா வெளிய அனுப்பி விட்டுருச்சுங்க. ஆனாலும் இனிமேலும் அந்த வீட்ட விக்க முடியாது அண்ணே. நீங்க கரெக்ட் டைம் பார்த்துட்டு எப்படியோ அந்த ஸ்டே வாங்கி குடுத்ததுனால அலறி அடிச்சு போயிடுச்சுங்க அப்டின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பசுபதி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராகினியும், "அப்பா இதெல்லாம் உங்க வேல தானாப்பா?" அப்டின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாப்பா, என் பையன கடத்தி வச்சுட்டு என்னம்மா டார்ச்சர் பண்ணாய்ங்க. அவைங்க நிம்மதியா இருக்க நான் விட்டுருவேனா?" அப்டின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும், "ஆமாண்ணே, அந்த குடும்பமே அப்படியே அலறி போயிடுச்சு." அப்டின்னு சொல்லிட்டு முத்துமலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, "ஆமா தங்கச்சி, நீங்க இங்க வந்தது எதுக்காக தெரியுமா? இங்க சென்னையில தானே அந்த குடும்பம் இருக்குது. மறுபடியும் அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு நீங்க அந்த குடும்பத்த டார்ச்சர் பண்ணணும். அணு அணுவா சித்திரவதை பண்ணணும். அதுதான் எனக்கு வேணும். அதுவும் இல்லாம அந்த கொடைக்கானல் வீட்ட காவேரி பேர்ல எழுத போறாங்களாம். அது நடக்குமா? அவள நான் சும்மா விட்டுருவேனா? வாழ விட்டுருவேனா? அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணதுல லைட்டா எஸ்கேப் ஆயிட்டா. அந்த விஜய் காப்பாத்திட்டான். அப்புறம் இப்ப அவ உயிரோடவே இருந்திருக்க மாட்டா." அப்டின்னு சொல்லிட்டு பசுபதி கோவப்படுறாங்க. உடனேவும், "ஆமாப்பா, அவளெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுப்பா. அவ நம்மள எவ்வளோ டார்ச்சர் பண்ணா! தம்பிய கடத்தி வச்சுட்டு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அதெல்லாம் அவங்க அனுபவிக்கணும்ப்பா." அப்டி சொல்லிட்டு இங்க ராகினியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் முத்துமலர் இருந்துட்டு, "நீங்க நெனைக்கிறதெல்லாம் அப்படியே நடத்தி காட்டுவேனே நானு. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. இப்ப இனிமேல் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க." அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் கிருஷ்ணாவும், "ஆமா, நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க சார். நாங்க அதையே அப்படியே எக்ஸிக்யூட் பண்றோம். அந்த காவேரி உங்களுக்கு அழணும். அவ்வளவுதானே. அத நாங்க பண்ணிடுறோம். அந்த குடும்பத்த அழ வைக்கிறது தான் எங்களோட வேலை." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் சொல்லிக்கிட்டு இருக்கு. இத கேட்ட பசுபதி, ஆமா, அவ அழுகுறத நான் அணு அணுவா ரசிக்கணும். என்ன பேச்சு பேசுனா. அவளும், அவ ஆத்தக்காரி எல்லாரும். அதுவும் இல்லாம அவ கால்ல விழுந்து என்ன மன்னிப்பு கேட்க வச்சான். அந்த சாரதா கால்ல விழுந்து அந்த விஜய் அந்த குடும்பம் அழுகுறத பார்த்து அவனும் அழணும். இதெல்லாம் நடக்கணும். அந்த வீட அவன் விக்கவே கூடாது. அந்த வீட்ல உங்களுக்கும் பங்கு வர்ற மாதிரி பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர், சூப்பர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும், நிவினும் வந்து கை தட்டிட்டே வர்றாங்க. உடனேவும் பசுபதி, ராகினி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. "இவன் எப்படி எங்கேருந்து வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன எங்கள பார்த்து ஷாக் ஆயிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. "எனக்கு ஆரம்பத்துல உங்க மேல டவுட் வரல. இருந்தாலும் அந்த பசுபதின்னு இந்த மேடம் சொல்லுச்சு பார்த்தீங்களா? பசுபதி அண்ணே அப்படின்னு சொல்லுச்சு. அப்பதான் வந்துச்சு டவுட்டு. இந்த பசுபதி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு. அந்த குடும்பத்த பழி வாங்குறதுக்கு வேற யாரு இருக்கா? இந்த ஒண்ண தவிர அப்படி சொல்லிட்டு சொன்னதும், "ஓ! கண்டுபிடிச்சிட்டியா?" அப்படி சொல்லிட்டு பசுபதி கேட்குறாங்க. "ஆமாமா, கண்டுபிடிச்சிட்டேன்." அப்படி சொல்றாங்க. உடனே, "மேடம் நீங்க ரொம்ப அருமையா நடிக்கிறீங்க. அது எப்படி மேடம்? இப்படி ஒரு ட்ராமா போடுறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? இந்த குடும்பம் இவ்வளோ ஃப்ராடு குடும்பம்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. பாவம் அத்தை. என்னமோ அவங்க வீட்டுக்காரர் தான் இப்படி ஒரு 2வது ஒய்ஃப் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அ அழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்க நாங்களே மனசு உடைஞ்சு போயிட்டோம். காவேரி அவளும் ரொம்ப வருத்தப்பட்டா. ஆனா, இதெல்லாம் பசுபதி உன்னோட பிளான் தானா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனேவும் நிவின் இருந்துகிட்டு, இவன் ஒரு ஆளுன்னு சொல்லி இவன் சொல்றது கேட்டு நீங்க நடிக்க வந்திருக்கீங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிவினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் ராகினி வந்துட்டு, "ஏய்! இங்க பாரு, உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன். என் தம்பிய ஏமாத்தி கூட்டு போனவன் தானே நீயி. நீ எதுக்குடா அந்த வீட்டுக்கு வந்த?" அப்படி சொல்லிட்டு ராகினி கேட்குறாங்க. உடனேவும் நிவின் வந்துட்டு, "ஏய்! நீ ரொம்ப யோகிய மாரி பேசாத. நீ பேசுறதெல்லாம் நான் கேட்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பசுபதி இருந்துட்டு, "நிவினு, என் பொண்ண இப்படிலாம் பேசிக்கிற வேல வச்சுக்கிடாத." அப்படிங்கிறாங்க. அப்படிதான் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களுக்கால ஒண்ணும் ப்ரூவ் பண்ண முடியாது. உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் ஃபோன காமிக்கிறாங்க. காமிச்சதும் பசுபதி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. "என்ன ஃபோன்லாம் காமிக்கிறான்? சாட்சி வச்சிருக்கானோ?" அப்படின்ட்டு. "இந்த ஒரு எவிடன்ஸ் போதும்டா. கொடைக்கானல் வீட்ட நாங்க மீட்டுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி தான் நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.